வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டமூலத்திற்கு எதிராக நீதிமன்றில் மனு தாக்கல். சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு புதிய சட்டம். நாட்டில் அதிகுறைந்த வெப்பநிலை நுவரேலியாவில் பதிவு. 5 புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கு அனுமதி. பெண்கள் புறக்கணிக்கப்படுவது தற்செயலான விடயம் அல்ல என பிரதமர் தெரிவிப்பு. சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் 65 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல். விடுதலை புலிகளுக்கு எதிராக போராடினோமே தவிர தமிழர்களுக்கு எதிராக போராடவில்லை என நாமல் அறிவிப்பு. ஐரோப்பிய நாடுகள் மீதான வரிகள் விதிக்கப்பட மாட்டாது என அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு. பதுளை சொர்ணாத்தொட்டை மத்திய மகா வித்தியாலயத்திற்கு அருகிலுள்ள மண்மேடு ஒன்று மண்சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது. இதன் காரணமாக அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள 2 மாடி கட்டடம் ஒன்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிக்கு அண்மையில் உள்ள பாடசாலை மாணவர்கள் வேறு பகுதிகளுக்கு கற்றல் நடவடிக்கைகளுக்காக மாற்றப்பட்டுள்ளனர். அத்துடன் விளையாட்டு மைதானத்திற்கு சொந்தமான ஒரு பகுதியிலும் மண் திட்டுக்கள் சரிவடைந்து வீழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில் முறையான பாதுகாப்பு சுவர் அமைத்து குறித்த மண்மேட்டை ஸ்திரப்படுத்தும் வரை அதனை பிளாஸ்டிக் உரைகளால் மூடி வைக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஊவா மாகாண கல்வி பணிப்பாளர் மனோகரி பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். இப்பாதுகாப்பு சுவரை நிர்மாணிப்பதற்காக சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் விரைவாக இப்பணிகளை முன்னெடுத்து மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு துறைசார் அதிகாரிகளிடம் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டமூலத்திற்கு எதிராக உயர் நீதிமன்றில் 4 மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மற்றொரு மனுவின் பிரதி தனக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 121(1) உறுப்புரிமைக்கு அமைய இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை இரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன நாணயக்காரவினால் கடந்த 7ஆம் தேதி நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த சட்டமூலத்திற்கு எதிராக மனுக்களை தாக்கல் செய்வதற்கு அன்றிலிருந்து 14 நாட்கள் கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டம் மூலம் மீதான 2வது வாசிப்பு விவாதம் அடுத்த மாத இறுதியில் நடைபெறவுள்ளது. இச்சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் 512 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியங்கள் இரத்து செய்யப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வகையில் மக்களை பாதிக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு பொருத்தமான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஆயுர்வேத உற்பத்திகள் மற்றும் சில சிகிச்சை முறைகள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் முன்னெடுக்கப்படும் பிரசாரங்களை நடைமுறையில் உள்ள சட்டத்தின் கீழ் ஒழுங்குபடுத்த முடியும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் மக்கள் பாதிக்கப்படும் வகையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கியதாக சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான சட்டம் நாட்டில் இல்லை எனவும் அவற்றை இயற்றுவதன் மூலம் இவ்வாறான நிலைமைகளை கட்டுப்படுத்த முடியும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் தெரிவித்துள்ளார். கண்டி கெலகா பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட பாறைக்கு அதிக வர்த்தக அல்லது சந்தை பெறுமதி இல்லை என தேசிய இரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபை அறிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அச்சபை குறித்த பாறையின் தாய்ப்பாறைக்குள் லேப்டரோரைட் எனும் கனியத்தின் சிறிய அளவு படிந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த கனியம் ஒரு வகையிலான அரை பெறுமதி வாய்ந்த இரத்தினக்கல் பாறையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் குறித்த பாறைக்கு அதிக வர்த்தக அல்லது சந்தை பெறுமதி இல்லை என தேசிய இரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபை அறிவித்துள்ளது. 2 நாட்களுக்கு முன்னர் கண்டி கெலகா தெல்தோட்டை தோட்டத்தில் உள்ள கலந்தென்ன ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு அருகில் இருந்த கருங்கற்பாறை ஒன்றில் நீல நிற இரத்தினக்கல் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இதற்கமைய அப்பாறையை பரிசோதிப்பதற்காக தேசிய இரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபையின் அதிகாரிகள் அவ்விடத்திற்கு விஜயம் செய்திருந்தனர். தொடர்ந்தும் பாறையிலிருந்து 3 மாதிரி துண்டுகளை எடுத்து பரிசோதனைக்கு உட்படுத்தியிருந்தனர். இதன் அடிப்படையிலேயே இது தொடர்பான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது.
புதிய அரசியல் கட்சிகள் 5ஐ பதிவு செய்வதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. சோசலிச மக்கள் முன்னணி, மக்கள் பங்கேற்பு ஜனநாயக முன்னணி, மலேக அரசியல் அரங்கம், சமத்துவ கட்சி, புரட்சிகர மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளுக்கு இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டிற்கான புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்காக நடைபெற்ற நேர்முக பரீட்சையை தொடர்ந்து இந்த 5 அரசியல் கட்சிகளையும் பதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு 83 அரசியல் கட்சிகள் பதிவுக்காக விண்ணப்பித்திருந்தன. இவற்றுள் 47 கட்சிகள் ஆரம்ப நேர்முக பரீட்சைக்காக தெரிவு செய்யப்பட்டிருந்ததுடன் இறுதி நேர்முக தேர்வுகளின் பின்னர் அக்கட்சிகளில் 5 கட்சிகளுக்கு மாத்திரமே இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் எண்ணிக்கை 85ஆக அதிகரித்துள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. முறையற்ற விதத்தில் மேற்கொள்ளப்படும் இடமாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலை வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் இப்பணிப்புறக்கணிப்பை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக அதன் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை கிழக்கு மாகாண வைத்தியசாலைகளில் முன்னெடுக்கப்படும் பணிப்புறக்கணிப்பு தொடர்ந்தும் அமுல்படுத்தப்படுகின்றது. அத்துடன் வைத்தியர்களின் கொடுப்பனவு பிரச்சினை தொடர்பில் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்ற இதுவரை நடவடிக்கை எடுக்காமை காரணமாக நாளை முதல் நாடளாவிய ரீதியில் தொடர் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். தீர்மானங்களை இயற்றும் செயல்முறைகளில் இருந்து பெண்கள் புறக்கணிக்கப்படுவது தற்செயலானது அல்ல என தெரிவித்துள்ள பிரதமர், மாறாக அது பாலின அடிப்படையிலான அதிகார படிநிலைகளின் ஊடாக கட்டமைப்பு ரீதியாக பேணப்பட்டு வருகின்ற ஒன்று எனவும் தெரிவித்துள்ளார். இத்தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு பெண்கள் தன்னம்பிக்கையுடன் தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய சாதகமான சூழலை உருவாக்குவதற்கு நிறுவனங்களையும் அதிகார கட்டமைப்புகளையும் மாற்றியமைத்தல் வேண்டும் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். சுவிட்சர்லாந்து நகரில் நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்தின் 56வது வருடாந்த கூட்டத்திற்கு சமாந்தரமாக ஜனவரி 21ஆம் தேதி உலக பெண்கள் தினத்தில் நடைபெற்ற 2026 நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கலந்து கொண்ட போதே இதனை தெரிவித்தார். மாற்றம் கண்டுவரும் உலகளாவிய ஒழுங்குமுறைகளை வழிநடத்தி வரும் பெண்கள் என்ற கருப்பொருளின் உயர்மட்ட அமர்வில் பிரதமர் உரையாற்றியிருந்தார். உலகெங்கிலும் உள்ள பெண்கள் அரசியல், பொருளாதார மற்றும் சமூக தளங்களில் அதிகளவில் தமது ஈடுபாட்டை உறுதிப்படுத்தி வருகின்ற போதிலும் அவர்களின் பங்களிப்புகள், குறிப்பாக ஊதியமற்ற பராமரிப்பு பணிகள், முறைசாரா உழைப்பு மற்றும் விவசாய துறைகளில் தொடர்ச்சியாக கட்டமைப்பு ரீதியாக குறைத்து மதிப்பிடப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இத்தடைகளை அகற்றுவது என்பது பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது மாத்திரமல்ல, மாறாக பெண்கள் தன்னாதிக்கம், அதிகாரம் மற்றும் நம்பிக்கையுடன் தலைமைத்துவத்தை முன்னெடுப்பதற்கான சூழலை உருவாக்குவதற்காக நிறுவனங்களையும் அதிகார கட்டமைப்புகளையும் மாற்றி அமைப்பதே எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தலைமைத்துவம் என்பது ஏற்கனவே உள்ள இடங்களில் அமர்வது மாத்திரமல்ல, மாறாக அந்த அமைப்புகளையே மறுசீரமைப்பதாகும் என தெரிவித்துள்ள பிரதமர், பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய தலைமைத்துவத்திற்கான நாட்டின் அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் எதிர்கால உலக ஒழுங்கை வடிவமைக்கும் கொள்கைகளில் பெண்களும் சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்டவர்களும் வெறும் பங்காளர்களாக மாத்திரமன்றி அதன் முதன்மை வடிவமைப்பாளர்களாக இருப்பதை உறுதி செய்யுமாறும் உலகளாவிய தரப்பினருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் சாமி அறையில் வைத்து இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார். தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்த காரைதீவு 12 பிரதான வீதியைச் சேர்ந்த 24 வயதுடைய ரவீந்திரன் மிதுஷன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காதல் விவகாரம் காரணமாக குறித்த இளைஞர் தனது உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் காரைதீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இவ்வருடம் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் முறைகேடான விதத்தில் சொத்துக்களை ஈட்டிய 65 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உதவி போலீஸ் அத்தியட்சகரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான எஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார். பாத்திரமுல்லையில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். 2024 மற்றும் 2025 ஆகிய 2 வருடங்களிலும் இவ்வாறு சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட 354 பவுண்ட் தங்கம், 77 வாகனங்கள், 30 வீடுகள்,
1197 பேர்ச் காணி மற்றும் 3539 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் என்பன அரசுடைமையாக்கப்பட்டுள்ளன அல்லது முடக்கப்பட்டுள்ளதாகவும் வூட்லர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் குர்நாகல் இப்பாகமுவ பகுதியில் வெளிநாடு சென்று தலைமறைவாகி நீதிமன்ற நடவடிக்கைகளை புறக்கணித்து வரும் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் வழிகாட்டலின் பேரில் போதைப்பொருள் வர்த்தகம் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரிடமிருந்து 1,99 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சொகுசு வாகனங்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வெவ்வேறு வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்திருந்த 28,33 லட்சம் ரூபாய் பணமும் முடக்கப்பட்டுள்ளது. சமூகத்தில் இவ்வாறான குற்றச்செயல்களை முடிவுக்கு கொண்டுவர பொதுமக்கள் தொடர்ந்தும் தகவல்களை வழங்க வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். சந்தேகத்திற்கிடமான நபர் வீடு, காணி மற்றும் வாகனங்கள் இருப்பின் அவை தொடர்பாக 1818 என்ற இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு எதிராக தாம் போராடியதாகவும் தமிழர்களுக்கு எதிராக போராடவில்லை எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார். கதிர்காமத்திற்கு செல்வதற்கு தமிழர்களுக்கு முழுமையான சுதந்திரம் உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, போராட்டத்தில் ஈடுபடவில்லை. தவறுகளை திருத்திக் கொண்டு சிறந்த முறையில் புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்துமாறு குறிப்பிட்டோம். ஆளுங்கட்சியில் படித்தவர்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே கல்விக் கொள்கையை சிறந்த முறையில் தயாரியுங்கள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் பற்றி பேசப்படுகின்றது. புத்தர் சிலையை பாதுகாப்பதற்காக புத்தர் சிலை அகற்றப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றில் குறிப்பிட்டார். எனினும் 2ஆம் நாளன்று புத்தர் சிலையை போலீசார் மரியாதையுடன் அதே இடத்தில் பிரதிஷ்டை செய்தார்கள். புத்தர் சிலை விவகாரத்தில் தேரர்கள் இன்றும் சிறையில் உள்ளார்கள். எனவே பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினர்கள் கைது செய்யப்படவில்லை. நாங்கள் விடுதலை புலிகள் அமைப்பிற்கு எதிராக போராடினோமே தவிர தமிழர்களுக்கு எதிராக போராடவில்லை. தமிழ் மக்களுக்கு கதிர்காமத்திற்கு செல்வதற்கான முழுமையான சுதந்திரம் உள்ளது. ஜனாதிபதி வடக்கிற்கு சென்று இனவாதத்தை தூண்டிவிடக்கூடாது. அரசாங்கம் தமக்கு ஏற்றாற்போல் சட்டத்தை பயன்படுத்திக் கொள்கின்றது. கடந்த கால ஊழல் மோசடிகள் குறித்து அவதானம் செலுத்துவதை போன்று 323 கொள்கலன்கள் விடுவிப்பு தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தெஹிவளை பிரதேசத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 16 வயது சிறுமி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் இவரே இந்த குற்றத்தை இழைத்த துப்பாக்கிதாரி என்பது கண்டறியப்பட்டுள்ளது. அருமதுர சமீரசில்வா எனப்படும் குறித்த நபர் தொடர்பான தகவல்களை 07185964008 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக கல்கிசை போலீஸ் நிலையத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அறிவிக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கிரீன்லாந்து விவகாரத்தில் தனது முயற்சியை எதிர்க்கும் ஐரோப்பிய நாடுகள் மீது வரிகள் விதிக்கப்பட மாட்டாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டேயுடனான சந்திப்பிற்கு பின்னரே அமெரிக்க ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் தனது திட்டங்களை எதிர்த்தால் 8 ஐரோப்பிய நட்பு நாடுகள் மீது 10% வரிகளை விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். டென்மார்க், நோர்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, பிரித்தானியா, நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து வரும் பொருட்களுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 10% சுங்கவரி விதிக்கப்படும் எனவும் பின்னர் அது 25% வரை உயர்த்தப்படலாம் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னர் அறிவித்திருந்தார். எனினும் தற்போது ஐரோப்பிய நாடுகள் மீது வரிகள் விதிக்கப்பட மாட்டாது என குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க வர்த்தக சந்தைகள் கடுமையாக உயர்வடைந்துள்ளது. எவ்வாறாயினும் இவ்விடயம் தொடர்பில் அரசியல் அவதானிகள் பல எதிர்மறையான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.